மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற நியாமத்துகளிலெல்லாம் உயர்ந்த நியாமத்து அறிவு. அந்த அறிவிலும் சிறந்தது அவனை பற்றி, அவனுடைய தூதரை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு. எனவேதான் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளில் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று சொல்றான். இந்த சூறாவை துவங்கிறதே ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறான். அவன் கருணையாளன். அந்த கருணையின் வெளிப்பாடுதான் அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்தான். குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்த பிறகுதான் ஹலக்கல் இன்சான் என்று அல்லாஹ் சொல்றான். முறையாக பார்த்தா மனிதனை படைத்தான், மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று வரணும், வரிசைப்படி பார்த்தா. ஆனால் அல்லாஹ் முதல்ல அதை சொல்லல, அல்லமல் குர்ஆன ஹலக்கல் இன்சான்னு சொல்றான். அதற்கு என்ன அர்த்தம்? மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் மனிதனுக்குள் அவனுடைய கலாமாகிய குர்ஆனை விளங்குவதற்குரிய, அதை புரிவதற்குரிய ஆற்றலோடு படைத்து விட்டுத்தான் மனித படைப்பை ஆரம்பிக்கிறான். இதான் அர்த்தம் அல்லமல் குர்ஆன ஹலக்கல் இன்சான். இது அல்லாத இன்னும் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. எனவே அறிவில் சிறந்தது அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிவு, அவனுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு. இதுதான் அறிவில் சிறந்தது. அதை நாம் மார்க்க கல்வி என்று நாம் சொல்றோம். இதுதான் சிறந்த அறிவு. மற்ற எல்லா அறிவும் தேவையா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்க, அவை எல்லாவற்றையும் விட இது சிறந்த அறிவு. ஆனால் நாம் இந்த அறிவுக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம், உலக பொது கல்விக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவுக்குத்தான் நாம் முதலிடம் தர வேண்டும். இதை பற்றித்தான் நம்முடைய அக்கறையும் கவலையும் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த அறிவை கவனத்தில் வைக்கணும், இந்த மார்க்க அறிவை மனனம் செய்யணும். அதுக்கு தான் சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. நமக்கு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை வழங்கிய ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயம் தெரிந்து கொண்டே இருக்கணும், ஏதாவது புதிய செய்தியை அறிந்து கொண்டே இருக்கணும். புதிய செய்தி, புதிய விஷயம்னா மார்க்கம் சார்ந்த விஷயம். அதில் அவருக்கு அளவில்லாத ஒரு ஆர்வம். அது எப்போதுமே அந்த தேட்டம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் ஒரு முறை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, மறுமையிலே உங்களுடைய பரிந்துரையை பெறுகிற, உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியான அந்த நற்பாக்கியமிக்கவர் யார் அப்படின்னு கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில பின்னால ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த கேள்வி கேட்டார் இல்லையா, அதை பத்தி முதல்ல பாராட்டுனாங்க. அபூ ஹுரைரா அவர்களே, இந்த கேள்வியை முதலில் நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று நான் அறிந்திருந்தேன். அந்த அறிவை, அந்த தேடல் இருக்கு இல்லையா, மார்க்க ரீதியான அந்த தேடல்கள், மறுமையை பற்றிய, சொர்க்கத்தை பற்றிய ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யறாங்க, பாராட்டுறாங்க. இங்க இன்னொன்றையும் தெரிந்து கொள்றேன், மார்க்கத்தை பற்றிய அறிவு என்பது உண்மையான மார்க்க அறிவா இருக்கணும். சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை சில பேர் கேட்கறத அதையும் மார்க்கன்னு நினைச்சுக்குவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்ல எவ்வளவு பலகை இருந்துச்சு, இது மார்க்க விரும்புகிற கேள்வி இல்லை. குர்ஆன் சில கேள்விகளை தவிர்க்க சொல்லுது. லா தஸ்அலு அன் அஷியா, எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காதீங்கன்னு குர்ஆன் தடுத்துருச்சு. அதனால இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்களே கேட்க பயப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அறிவுபூர்வமான தேவையான கேள்வியை கேட்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. சொல்ல வந்தது என்ன, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன கவலைங்க இருந்துச்சு. இத்தனைக்கும் அவர்கிட்ட பெருமானார் காலத்தில் எந்த வசதியும் இல்லை, எந்த வசதியும் கிடையாது. பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்துருவார் மஸ்ஜிது நபவியில. அங்கே வர்றவங்க போறவங்களெல்லாம் இவருக்கு ஏதோ வலிப்பு நோய் போல் தருது என்று ஆளாளுக்கு அவரவர் பங்குக்கு மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அவர் சொல்வார், நான் மயங்கி விழுந்தது பசியினாலன்னு சொல்லி. பசி தான் அவருக்கு. அவ்வளவு பசியில, வறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா செய்திகளையும் திரட்டுகிற அந்த ஆர்வம் இருந்தவருக்கு என்ன கவலை தெரியுமா அவருக்கு, நான் இவ்வளவு ஹதீஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறேன், இந்த ஹதீஸுகள் எனக்கு மறந்து விடக்கூடாது. மறதி, அதை பற்றி தான் அவர் கவலைப்படுறாரு. மார்க்கம் மறந்து விடக்கூடாது என்பதுதான் அவருக்கு கவலை. அந்த கவலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் சொல்றாரு, தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மறக்காமல் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு காரியத்தை செய்யறாங்க. சரிங்களா, சொல்றது அவர்கிட்ட உபு சுத்துரிதா ஆக்க, உன்னுடைய துண்டை விரிப்பான்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த துண்டை விரிப்பாரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் விரித்த அந்த துண்டுல எதையோ போடுவது போல போடுவாங்க. பிறகு அவர் பெருமானார் சொல்லுவாங்க, இந்த துண்டை மார்போடு அணைத்துக்கொள். அவரும் மார்போடு அணைத்துக் கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்துல அவர் வாழ்க்கையில மறந்ததில்லை. இப்ப அவருக்கு அதை பத்தி தான் கவலை, மறக்க கூடாது என்று.